Taste the Daily. சரவணன், இப்ப ஜி சேகர் என்னன்னா, இன்னும் எந்த முன்முடிவும் வரல, தேர்தல் பத்திர எண்ணும் இல்ல, ஆதாரமே இல்லாம பிரதமர் பதவி விலகணும்னா எப்படின்றதுதான் திரு ஜி சேகரோட வாதம். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். பாஜகவை இந்த விவாதத்திற்கு அழைத்தீர்களா? அழைக்கல, நீங்களாவே முடிவு எடுத்தீங்க. இல்ல, அவர்கள் வரல. திமுக பல விவாதங்களுக்கு வராத மாதிரி பாஜக இந்த முறை வரல. பாஜக வரல, நீங்க கூப்பிட்டீங்க, அவங்க வரல. ஆமா, இதுதான் என்ன அப்படின்னா, எதற்காக அப்படின்னா, இந்த இஷ்யூ அவங்கள ரொம்ப எஃபெக்ட் பண்ணியிருக்கு, அவர்களை மிகவும் பாதித்திருக்கிறது. அதனால தான் இதை பற்றி யாருமே எதுவுமே பேசலை. எப்போ பார்த்தாலும் மைக்கை கேட்டால் ஒரு 1000 கருத்துக்களை சொல்லக்கூடிய அண்ணாமலை கூட இதை பற்றி எதுவும் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு? ஜி சேகர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் சொன்னார். திமுகவுக்கே 600 கோடி வரப்ப எங்களுக்கு வராதான்னு சொல்லிட்டார். நல்ல கேள்வி. இப்போ நீங்க அருமையா ஒரு கேள்வியை திருப்பி முன்வைத்தீர்கள். என்ன கேள்வி அது அப்படின்னா, தேர்தலில் அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்குவது சரியா தவறா? நன்கொடை வாங்கவே கூடாது, நன்கொடை வாங்குவது தவறு அப்படின்னா நீங்க சொல்றது உங்களுக்கே இவ்வளவு வந்திருக்கு, அவங்களுக்கு அவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். இப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இந்த தேர்தல் பத்திரம் முறைகேடு அப்படின்னும் பொழுது ஏன் இது பாஜகவை நோக்கி பாய்கிறது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரங்களை கொண்டு வந்தது யார்? பாஜக. இந்த தேர்தல் பத்திரங்களை அனானிமஸா இருக்கணும்னு முடிவு பண்ணது யாரு? பாஜக. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது இந்த தேர்தல் பத்திரங்கள் சரியான முறையில் தான் இந்த சட்டம் இயக்கப்பட்டிருக்கிறது, இதில் யாருக்கும் எங்களுடைய அந்த இதை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தியது யாரு? பாஜக. அதற்கு எதிராக இந்த தேர்தல் பத்திரங்களை எதிர்க்காத ஒரே கட்சி எது அப்படின்னீங்கன்னா பாஜக. இன்னைக்கு வெளிவந்த பிறகும் ஜூன் வரைக்கும் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆதரவா நின்னது யாரு? பாஜக. இல்ல எஸ்பிஐ. எஸ்பிஐக்கும் பாஜகவுக்கும் என்ன சார்? அது டைரக்ட்லி அண்டர் தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஓகே, அது அடுத்த இது. இப்போ பேசும்போது எல்லாமே தெளிவா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் முக்கியமா இந்த தேர்தல் இதுல கொடுத்த நிறுவனங்கள் மேல, எல்லா முக்கியமான நிறுவனங்கள் மேல எல்லாத்து மேலையும் என்ன நடந்திருக்கு? இடி ரெய்டு நடந்திருக்கு, சிபிஐ போயிருக்கு, இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு போயிருக்கு. அதுக்கு இதுக்கு என்னன்னு ஆதாரம் கேட்கிறார்? ஆதாரம் இல்லை, இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல்கள். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த நிறுவனத்தை எடுத்துக்கலாம், வேதாந்தா நிறுவனம். வேதாந்தா நிறுவனம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா சார் கொடுத்துருக்கு? 400 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் லைக் தட் 400 crores கொடுத்துருக்காங்க. 2019 2022 வரை அந்த வேதாந்தா நிறுவனம் இடியோட ஸ்கேனர்ல இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் குஜராத்தில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கண்டக்ட் நடத்துவதற்காக ஒரு பர்மிஷனை கேட்டுக்கொண்டு அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த வேதாந்தா நிறுவனத்தை ஏன் சொல்றாங்க? பாஜகவுக்கு தான் கொடுத்திருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க சார்? வேற யாருக்கு கொடுத்திருக்க முடியும்? அது வரட்டும்ன்ற அதுக்கு தான் நான் அதுதான் சொல்றேன். ஏன் வேதாந்தா, அதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த 400 கோடி என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், வேதாந்தா நிறுவனத்திற்கு ஏன் வருகிறேன் அப்படின்னா, வேதாந்தா நிறுவனம் இங்க தூத்துக்குடியில அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆலையை சப்போர்ட் பண்ணது யாருங்க? பாஜக. அதற்கு ஆதரவாக பேசியது யார்? நம்முடைய கவர்னர். ஒரு கவர்னர் என்பதை மறந்து ஒரு பாஜக என்ற அரசியல் கட்சிக்கு பணத்தை வாரி இறைத்த ஒரு நிறுவனத்திற்காக வக்காலத்து வாங்கி ஏதோ இந்தியாவில் அப்படியே நாசமா போன மாதிரி பேசினது யாருன்னா ஆளுநர். இல்ல, இத வச்சு நீங்க முடிச்சு போறீங்க. நான் முடிச்சு போறேன். நான் சொல்றேன் சார், நான் அசெப்ட் பண்றேன் சார். கவர்னர் வழக்கு போட்டோம் சார். இல்ல, அது வேற. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். இது அவதூறு. இது எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த 400 கோடி ரூபாய் பாஜகவிற்கு கொடுக்கப்படவில்லைன்னு கவர்னர் சொல்லிட்டோம் சார். இல்ல வழக்கு போட்டுட்டோம். கவர்னருக்கு எங்க வந்தாரு சார்? ஒரு நிமிஷம் இருங்க. கவர்னர் ஏன் இழுக்குறீங்கன்ற? கவர்னர் ஏன் இழுக்குறேன்னா, எல்லாம் ஒரே எக்கோசிஸ்டம். திருப்பி வர கவர்னருக்கு பல சம்பந்தங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை தொடர்பு படுத்தி பல சம்பந்தங்கள் இருக்கு. திரு அண்ணாமலை வேதாந்தா நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வேதாந்தா நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசியதா? அப்கோர்ஸ் அதிமுக. பாஜகவுடைய அந்த அழுத்தத்தினால வேதாந்தா நிறுவனம், இது வேதாந்தா நிறுவனத்திற்கு மட்டும். இப்பவும் சொல்றேன் சார், அந்த பணம் மொத்தமும் பாஜகவிற்கு தான் போயிருக்கிறது. இல்ல, இப்போ ஒரு சேலஞ்ச் வைப்போம். பாஜக மேல இப்படிப்பட்ட அவதூறான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள், வேதாந்தா நிறுவனம் எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி தைரியமா பாஜக இதுல என்ன கேள்வி அப்படின்னா, ஜி சேகர் அவர்கள் சொல்றது
இடியோ ஐடியோ சிபிஐயோ ஏதோ இன்னைக்கு புதுசா வந்து தேர்தல் பத்திரம் வந்த பிறகு சோதனை நடத்தல, காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதுக்கும் இதுக்கும் ஆதாரம் இல்லாம முடிச்சு போடுறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது கேட்டது, இப்ப திமுகவுக்கு கிடைச்சதே அவங்க எங்க மிரட்டி வாங்கினாங்கன்ற ரெண்டு கேள்வி பதில் சொல்லுங்க. அதாவது தேர்தல் பத்திரங்கள் என்பது ஒரு முறை, இப்படி வந்து நன்கொடையை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முறை. இந்த முறையை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், இந்த முறையை நாங்கள் வரவேற்கவில்லை. இந்த முறையில வந்து தேர்தல் பத்திர டேட்டாஸை வந்து வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லி திமுக எங்கேயும் போய் கேட்கல. திமுக வந்து முதலில் இருந்தே இது சரியல்ல அப்படின்னு தான் சொல்லி வந்திருக்குல்ல பணம். வந்திருக்கு, வர்றது பிரச்சனை கிடையாது. எப்படி வந்தது, எதற்காக வந்தது தான் பிரச்சனை. இங்க அதைத்தானே சொல்ல பயப்படுறாங்க பாஜக. திருப்பியும் சொல்றேன் சார், திமுக வந்து தயாராக இருக்கிறது. பாஜக வெளியில விடட்டும் சார், யார் யாருக்கு எவ்வளவு பணம் வாங்கின தகவலை வெளியில விடட்டும். அடுத்த நிமிஷம் வெளியில விடுறோம் சார் திமுக இருந்து. அதுக்கு தான் கேட்டேன், ஏன் பாஜக இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படின்னா பாஜக இருக்கவங்க சொல்லட்டும் சார் தைரியமா, யாரும் சொல்ல மாட்டார்கள். இல்ல இன்னொரு சின்ன கருத்து ஆளுநரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்து, இந்த தேர்தல் பத்திரங்கள் எப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் கேமிங். ஆளுநர் வந்து நம்முடைய ஆன்லைன் கேமிங் சட்டத்திற்கு கையெழுத்து போட்டாரா இல்லையா? முதல்ல போடல. 6 மாதங்கள் ஊறுகாய் போட்டார், எல்லா சட்டங்களையும் ஊறுகாய் போடுற மாதிரி. என்ன காரணம்? அப்போவே என்ன தகவல்கள் வந்தது? ஆன்லைன் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து அவரை சந்தித்திருக்கிறார்கள், அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காரு, தகவல்கள் வந்தது. அதை ஆளுநர் உறுதிப்படுத்தினாரா, மறுத்தாரா? இல்ல. என்ன காரணம்? இந்த 1600 கோடி ரூபாய் சார், இந்த 1600 கோடி ரூபாய் அங்கே போயிருக்கு. அந்த போன காரணத்தினாலதான் ஆளுநர் அவரோட விளக்கத்திற்கு கட்டுப்பட்டு இதே அண்ணாமலை அவர்கள், ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் சார், இதே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப மிரட்டாதீங்க சரவணன். இல்ல சார், முடிச்சிருவோம் சார், இது டைம் ஆயிடுச்சுன்றேன். தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இது. பேசலாம் ஆகணும். அதுக்காக இந்த தலைப்பு எடுத்துறேன். நேரம் மட்டும் ஒத்துழைங்க. ஆன்லைன் கேமிங் சட்டத்திற்கு இவங்க பண்ணது சரிதான், ஆளுநரை வந்து சப்போர்ட் பண்ணது பாஜக மட்டும்தான். இதிலிருந்தே தெரிகிறது பாஜக செய்திருக்கக்கூடிய ஊழல். ஓகே சேகர், உங்க பதில் சுருக்கமா. சார், அவங்க வந்து சொல்லலாம், இவங்க வந்து ஈடிய வச்சு மிரட்டினாங்க, இதுல வச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். வேதாந்தாக்க எங்களை வந்து தூத்துக்குடியில எங்களுடைய ஆலையை திறந்து விடுங்கிறதுக்கு கூட இங்க இருக்கிற கட்சிகள் வாங்கியிருக்கலாம், இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி வாங்கியிருக்கலாம். சொல்லுங்க சார், யாருக்கு எவிடன்ஸ்? சார் எவிடன்ஸ் இல்ல, பாஜக கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. பாஜக வெளியில விடட்டும். பாஜக கொடுத்தாருன்னு இவர்ட்ட வந்து சொல்லிட்டு கொடுத்தாங்களா? சரவணன்ட்ட வந்து சொல்லிட்டு இது மாதிரி நாங்க பாஜகவுக்கு கொடுத்தோம்னு சொன்னாங்களா? நான் சொல்லுவேன், எங்களுடைய ஸ்டெர்லைட் ஆலை திறக்க வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க கூட தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நாளைக்கே சேகர் சார், இப்ப நாளைக்கே தேர்தல் அவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து இல்ல வாய் கூசாமல பேசுறாரு, ஸ்டெர்லைட் ஆலைக்காக திமுகவிற்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்லி வாய் கூசாமல் குற்றச்சாட்டை சொல்றாரு. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதம் செய்தது யார்? சரி, வாதம் செய்து அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது யார்? கொஞ்சம் ஒத்துழைங்க, நேரமின்மை. சேகர், இப்ப ஒரே ஒரு பாயிண்ட், நாளைக்கு தேர்தல் பத்திர எண் வந்து இது ஒத்து போனால் உங்கள் கருத்து என்னவா இருக்கும்? ஏன்னா இவங்க ஒரு தியரியை கட்டிட்டாங்க சார். எண்கள் வரட்டும், அப்புறம் யார்கிட்ட எப்படி மிரட்டி வாங்கினாங்க பாப்போம், அப்ப பேசலாம். அந்த எண்கள் வரதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன். சரி, as a citizen of this country அந்த டீடைல் வரணுங்கிறதுக்கு தான் ஒரு குடிமகனா என்ன எதிர்பார்க்கறேன்னா, அந்த டீடைல் வந்தா யார் எந்தெந்த கார்ப்பரேட்டுக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரஸ்ட்ல பணம் வாங்கினாங்க, இந்த டீடைல் வராம எஸ்பிஐ நினைச்சிருந்தா உடனடியா கொடுத்திருக்க முடியும். ஏன்னா அதுதானே இந்திரகுமார் கேட்டார், பத்திர எண் அதிலே இருக்க போகுது, அது ஏன் தாமதப்படுத்தப்படுது? இல்ல இதுல ஒரு காரணம் நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க ஸ்கீம் ஆஃப் தி பத்திரம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பார்ட்டி கொண்டு வந்து கொடுக்கறாங்களோ அதெல்லாம் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் கிழித்து தொங்கலிட்டு விட்டது தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் எதுவுமே செல்லாதுன்னு நாராக உங்களுடைய பாண்டை கிழித்து எரிந்து விட்டது. அதற்கு அப்புறம் பேசுங்க. கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல, ப்ளீஸ். நீங்க போய் சொல்லி தான் பிரயோஜனம் இல்ல. ஒரு ஸ்கீம்ல கொடுக்கும்போது ஓகே சார், அவர் அன்கான்ஸ்டிடியூஷனலான ஒரு ஸ்கீமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. Taste the Daily.